ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்னா ஓகேண்ணா. பைபாக் பத்தி நீங்க கேட்டது நல்ல விஷயம்னா, முதல் விஷயம்னா பைபாக் என்பது என்ன சிஸ்டம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தொழில் தெரியும், ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது, ஆமா, ஒரு சிலர் ரெண்டுமே இருக்கா, அதை அழிக்கக்கூடிய அழிமானம் எங்கன்னு தெரியாது. உண்மைதான். இது வந்து இந்த 3 ரிஸ்க் இருக்குண்ணா. பிசினஸ்க்குள்ள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதான் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, முயற்சி, பயிற்சி, செயல்படுத்தணும். இது 3யும் இல்லாத எந்த ஒரு பிசினஸும் சக்சஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு தூணும் நிக்க முடியாது. ஒரு பில்டிங் எப்படி 4 தூண் வேணுமே, அது போல முயற்சி, பயிற்சி, செயல்படுத்தணும். உண்மைதானே. இது 3ம் ஒரு பிசினஸ்க்குள்ள கண்டிப்பா வேணும். இந்த 3 விஷயத்துல யாராவது ஒருத்தர் கிட்ட ஒரு மைனஸா இருக்கும். அதுக்காக நாங்க என்ன பண்றோம், பைபாஸ்ன்றது நாங்க சிக்ஸ் உதாரணத்துக்கு இன்னைக்கு காடை கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பக்கத்துல தருமபுரி கிலோ இருக்கிற இடத்துல ஒரு இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டு, ஒரு ரேட்டுக்கு நம்ம சிக்ஸ் தரோம். நாளைக்கு காடை வளர்ந்த பின்னாடி மினிமம் அவங்களுக்கு லாஸ் இல்லாம ஒரு ரேட்டு தான் இருக்கா, அந்த ரேட்டுக்கு நம்ம காடை பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். எப்படின்னா ஒரு 500 காடை 200 காடை பண்ணோம்னா, லோக்கல் ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு எதுனா 500 காடை இருந்தா கூட பர்ச்சேஸ்